என்ன பண்றீங்க? வாங்க. பத்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லனா அது வந்து பத்மா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை? இவர் வேற உங்க குடும்பத்து ஆளுங்க சொத்து வாங்க போறாங்கன்னு சொல்றாரு. அப்படியா? என்னம்மா அப்படியான்னு கேக்குறீங்க? நீங்க தானே சாட்சி கையெழுத்த போட போறீங்க. எது? சாட்சி கையெழுத்து போட போறாளா? ஏய், என்னடி நடக்குதுங்க? யார் வாங்க போறா? மச்சான், இவ ஏதோ பெரிய வேலை பார்க்க போறா. பத்மா, என்ன நடக்குதுங்க? இல்லனா அது சம்பந்தி, எனக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. வணக்கம் சகல. ஏங்க, நீங்க என்னங்க இங்க? அது வந்து அதான் அவர் சொன்னார்ல, உங்க குடும்பத்தார் சொத்து வாங்க போறாருன்னு. அது நான் தான். லிங்கம், என்ன இதெல்லாம்? என்ன சார், நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றேன். என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். என் பொண்ணு பேர்ல ஒரு சின்னதா சொத்து வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் இவர் மில்ல விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. நானும் உங்க குடும்பத்தால் தானே, அதான் அவர் அப்படி சொல்றாரு. அதுக்காக தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம். அதான் சம்மதி அம்மாவை எனக்கு சாட்சி கையெழுத்து போட கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஆமாண்ணா, சாருக்காக அவர் ஒரு விஷயம் பண்றாரு. சாரு நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதனால தான் நான் வந்தேன். ஏய், அதுக்காக சொல்லாம கொள்ளாம வந்துருவியா நீ? இல்ல, ஒரு உதவி பண்ணலாமேன்னு தான். சார், நீங்க கேட்ட கோயிலை சுற்றி இருக்கிற நிலத்தோட பட்டா இதில் இருக்கு சார். சரி, எல்லாம் முடிஞ்சதும் நான் பத்திரத்தை கொடுத்து விடுறேன். சரிங்க சார். என்ன லிங்கம், சொத்தெல்லாம் வாங்குற? என்ன பணம் நிறைய வருதோ? சின்ன இடம், அதை வாங்கி போட்டுடலாமேன்னு ஒரு முயற்சி தான், அவ்வளவுதான். பத்மா, வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு. சரிண்ணே. ஏய், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. அங்க பேசிக்கிற உன்ன. அப்பாடா, போயிட்டாங்களா? போயாச்சுமா. லிங்கம், என்ன நடக்குதுங்க? சிவராமன் பேருக்கு தானே மில்ல வாங்க போறீங்க நீங்க. இப்போ உங்களுக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, சகல பேர்ல தாங்க வாங்குறோம். அது வேற ஒரு விஷயம். நானு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். வாங்க சார். ஆ, இப்போ உங்க டோக்கன் நம்பர் தான். ரெஜிஸ்டர் சைன் போட்டா எல்லாமே முடிஞ்சிடும் சார். ஐயா உங்களை கூப்பிட்டாரு, வாங்க சார். போங்க வாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்தாங்க. என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? குடும்பத்துல சைன் பண்ண வேண்டிய மத்தாலாம் வரலையா? இல்ல சார், எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க இல்லைனாலும் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. நீங்களே யார் யார் பேர்ல என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் பிரிச்சு எழுத சொன்னாங்க. சரி, நீங்க சொன்ன அந்த சொத்துக்களை சிவாங்கிற பேர்ல மாத்திக்கலாம். அவர் சைன் பண்ணிருக்காரா? இது இருக்கு. இந்தாங்க சார். பார்வதி, சிவா கையெழுத்து எப்ப வாங்கின? அது ரைஸ் மில்காகன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து சைன் வாங்கிட்டேன். ரொம்ப தெளிவா தான் இருக்க. கையெழுத்து போடாதீங்க சார். யாருமா நீங்க? ஏன் சைன் போடக்கூடாதுன்றீங்க? சார், இவ ஒரு பைத்தியம் சார்.
இவ சொல்றதெல்லாம் நீங்க எதையுமே கேட்காதீங்க. சைன் பண்ணுங்க. சார், நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான். ரகுராமோட தத்து பொண்ணு. இவங்களோட மருமக. இந்த சொத்துக்கு வாரிசு. என்ன நீ வாரிசா? சார், இவளே என் புள்ள ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த கல்யாணத்துல எங்க வீட்ல யாருக்குமே விருப்பம் இல்ல சார். எங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா சொத்து வேணும் சொத்து வேணும்னு எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பா. பிரச்சனை தான் பண்றேன். ஆனா சொத்து வேணும்னு இல்ல, குடும்பம் பிரிய கூடாதுன்னு. சார், அவ சொல்றதெல்லாம் விடுங்க சார். நீங்க சைன் பண்ணுங்க சார். சொத்துல வில்லங்க இருக்கும் போல இருக்கு. சார், வில்லங்கமெல்லாம் எதுவும் இல்லை சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். டேய், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. யோ, குடும்பத்தை பிரிக்க நீதான் இவங்க மனசை மாத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. டேய், நீ அடங்க மாட்டல. இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். யார வேணாலும் கூப்பிடு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொத்தையும் பிரிக்க விட மாட்டேன். ஓ அப்படியா? இரு வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இங்க வந்து சொத்தை பிரிக்க விடாம பிரச்சனை பண்ணுது சார். தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார். உங்க பிரச்சனையை முடிச்சிட்டு சொல்லுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ சார், ஏண்டி கரகம் முடிச்சவளே, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ? மரியாதைங்கிறது போடி. நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி? மனசாட்சியை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க மனசாட்சியோட தான் இந்த வேலையெல்லாம் பண்றீங்களா? இங்க பாருடி, நீ இப்படி எல்லாம் பண்றது என் புள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன் அத்தை. நீங்க சீனு கிட்ட சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. சீனு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சார், வணக்கம் சார். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த பொண்ணு தான் சார் இங்க தகராறு பண்ணிட்டு இருக்கா. இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். ஆமா சார், எங்க குடும்ப சொத்தை நாங்க பிரிச்சு எழுத போறோம். இவளுக்கு அது பிடிக்கல, அத வந்து தடுத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போங்க சார். அது முடியாது சார். இவங்க சொத்தை பிரிக்கிறதுனால முதல்ல இவங்கள தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். வக்கீல் சார், என்ன இப்படி சொல்றீங்க? எங்க சொத்தை நாங்க பிரிக்கிறோம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் மாயாவும் சைன் பண்ணி ஆகணும். அவங்களும் ஒரு வாரிசு தான். அவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. சார், இவளுக்கு என்ன சார் பங்கு இருக்கு? அதான் இவள தத்தெடுத்ததை ரத்து பண்றேன்னு மாமா கேஸ் கொடுத்திருக்காருல்ல. அப்புறம் எப்படி சார் இவளுக்கு உரிமை இருக்கும்? ரகுராம் சார் போட்ட கேஸுக்கு எதிரா மாயா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போய் விசாரணை வர வரைக்கும் மாயாவுக்கு சொத்துல பங்கு இருக்கு. ஹலோ, நான் லாயர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட சீனியர் லாயர் கிட்ட பேசினேன். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொன்னார். என்ன பண்ணணும் சார்? உங்க பெரியப்பா உங்களை தத்தெடுத்ததை கேன்சல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருல்ல. ஆமா சார். அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ஸ்டே வாங்கணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா as it is உங்களுக்கு அந்த சொத்து மேல உரிமை இருக்கு. உங்க சைன் இல்லாம சொத்தை பிரிக்கவோ விற்கவோ முடியாது. ஆனா இப்படி பண்றதுனால ரகுராம் சாருக்கு உங்க மேல கோபம் இன்னும் அதிகமாகும். பரவாயில்ல சார், என் குடும்பம் பிரியாம இருக்கணும். அதுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணும்னாலும் தாங்கிப்பேன் சார். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஆமா சார். இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இதுதானா அதை பண்ணிடலாம் சார். ஏய்,
என்னடி வேலை பண்ணிருக்க? அண்ணனுக்கு எதிராக வேற கேஸ் போட்டிருக்க. நீங்க பண்றதை விட நான் எதுவும் பெரிய தப்பு பண்ணல. நான் பெரியப்பாவுக்கு எதிரா ஸ்டே ஆர்டர் தான் வாங்கினேன். ஆனா நீங்க அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. முதல்ல சின்ன சின்ன தப்பு பண்ணீங்க, இப்ப இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சுல? ஏய், இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். இத நீ எல்லாம் ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்க? அண்ணன் தான் உன்னை பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல. அது செல்லாதுன்னு தான் நான் இப்ப ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். வக்கீல் சார், இது கோர்ட் ஆர்டர். கோர்ட் ஆர்டரோட காப்பி இந்தாங்க. தப்பு செய்யறேன், உங்களுக்கே 4 பேர் உதவி பண்ணும்போது நல்லது பண்ண நினைக்கிறேன், எங்களுக்கு 1000 பேர் துணையா வருவாங்க. எனக்கு இந்த சொத்துல ஷேர் இருக்கு. ஏன் சைன் இல்லாம நீங்க சொத்தை பிரிக்க முடியாது. அப்படியே பிரிச்சாலும் அது செல்லாது. சார், இவங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நாங்க இங்க வந்தது நீங்க சொல்லில. அவங்க சைன் இல்லாம நீங்க சொத்தை பிரிக்கிறீங்கன்னு மாயா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்தோம். மீறி நீங்க சொத்தை பிரிச்சிங்கன்னா உங்களை தான் கைது பண்ண வேண்டியது இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, என் உயிரே போனாலும் இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டேன்னு. பெரியப்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கல்ல. இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். சித்தி, இந்த விஷயம் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்பவும் நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன். நான் இப்ப வாங்கின ஸ்டே ஆர்டருக்கு கண்டிப்பா பெரியப்பா என் மேலதான் கோவப்படுவாரு. ஆனா குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தான் என்ன பத்தி கூட கவலைப்படாம இத நான் பண்ணியிருக்கேன். இத இப்பவும் நான் அவர்கிட்ட சொல்ல போறதில்ல. ஆனா இதுக்கு மேல திரும்ப ஏதாவது பண்ணீங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சித்தி, நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பிளான் பண்ணி சொத்தை பிரிக்க நினைச்சீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். அத்தை, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐயோ, ரகுராம் ஐயாவை ஏமாத்தி தான் நீங்க கையெழுத்து வாங்கினீங்களா? இல்ல, அது வந்து பேசாதீங்க. ரகுராம் ஐயா கிட்ட நீங்க பொய் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உங்களை நம்பிக்கையானவனு நினைச்சேன். இப்படி ஏமாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு என் மில்ல கொடுக்க மாட்டேன். ஏங்க, ஐயோ, அந்த மாதிரி சொல்லாதீங்க. முடியாதுங்க. உங்களால 2 பார்ட்டியை வர விட்டுட்டேன். மில்ல விற்காத இந்த 2 நாள்ல எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அந்த நஷ்டப்படத்தை நீங்க தான் தரணும். இல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ரகுராமையா கிட்ட வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. நல்ல நேரம் கூடி வரும்போது இந்த மாயா இப்படி வந்து கெடுத்துட்டாளே. இவளை வீட்டை விட்டு விரட்டவும் முடியல. விடுங்க சம்பந்தி. அவ ரகுராம் சகலைக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கால, இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமால, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா இவளை சும்மா விட மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லி இவளை வீட்டை விட்டு விரட்ட சொல்றேன். இந்த மாயாவை சும்மா விடக்கூடாது அண்ணி. அவ பண்ண வேலைக்கு தானே வக்கீல வர சொல்லிருக்கேன். அவ செஞ்ச வேலைய அண்ணங்கிட்ட சொன்னா மட்டும் போதும், வீடே 2 ஆயிடும். மேடம், வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் மேடம். வாங்க சார், அண்ணன் உள்ளதா இருக்காரு, நான் வர சொல்றேன். நீங்க உட்காருங்க. அந்த மாயா பண்ணிருக்கிற விஷயத்த நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. இருங்க வரேன். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ.
அண்ணன் உங்களை பார்க்க வக்கீல் வந்திருக்காரு. உட்கார சொல்லு, வந்துடுறேன். ம், சரிங்க அண்ணே. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன விஷயம்? மாயா உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி தத்து எடுத்ததை கேன்சல் பண்றதுக்காக கோர்ட்ல அப்ளை பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு எதிராக மாயா ஸ்டே வாங்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார். அதனால கேன்சல் பண்றது கஷ்டம். அவங்க ஃபைல் பண்ண கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம எதுவுமே பண்ண முடியும். பாத்தீங்களாண்ணே இவ என்ன வேலை பார்த்திருக்கான்னு? ஜானகி, ஏதோ சொன்னீங்க அவளுக்கு என் மேல மரியாதை இருக்குன்னு. இப்ப பாத்தியா என்ன பண்ணிருக்கான்னு? ஊருக்கெல்லாம் நீதி சொல்ற எனக்கு எதிராக கேஸ் கொடுத்து வச்சிருக்கா. அண்ணன், அவளுக்கு யாரு மேலயும் பயமும் இல்ல, மரியாதையும் கிடையாது. நம்மள கதிர் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானோ, அதே மாதிரி இவ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தி உங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் கொடுத்திருக்கா. அது கேஸ் இல்லம்மா, ஸ்டே ஆர்டர். ஏங்க, ஏதோ ஒண்ணுங்க, ஆனா அண்ணனுக்கு எதிராக தானே செஞ்சிருக்கா. மச்சான், மாயாவுக்கு எப்பவும் உங்க பொண்ணா இருக்கணும்னு தான் மச்சான் ஆசை. அதனால கூட அதுக்கு இப்படி மாமாக்கு எதிராக தான் கேஸ் கொடுப்பாளா? அதுவும் அவர் ஊர் தலைவர் வேற. அவர் மேல கேஸ் ஃபைல் ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, மாமாவை அவமானப்படுத்துறதுக்கு தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் போட்ட கேஸ் மேல ஸ்டே வாங்கியிருப்பேன். நான் தான் உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு அறுத்தறிய முடிவு பண்ணிட்டேன்ல. அதையும் மீறி என்னையே அசிங்கப்படுத்துறேன்ல. எதுக்கு இப்படி பண்ண? வீட்டுக்குள்ள இருக்கிறவளே மாமாவுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனா அப்புறம் எப்படி மாமாவை ஒரு தலைவரா ஊருக்குள்ள மதிப்பாங்க? இவளுக்கு வேற மத்தவங்க யார பத்தியுமே கவலை இல்ல, அவ மட்டும்தான் நல்லா இருக்கணும். இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எல்லாரையும் பழி வாங்க தானே. எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இவ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறா. யாரு வெளியே அனுப்ப பாக்குறா? வேண்டாம், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அதானே பார்த்தேன். இப்பவும் நீங்க அவளுக்கு தானே ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு எதிராக அவ கோர்ட்டுக்கே போயிருக்கா. அது எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன் உன்னை. பெரியப்பா, நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போதும், உன்கிட்ட நான் கதையெல்லாம் கேட்கல. எனக்கு எதிராக எதுக்காக இத பண்ண? இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அதை என்னால இப்ப சொல்ல முடியாது பெரியப்பா. பாத்தீங்களானே எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், நீங்க என்ன வெறுத்தாலும் என்ன பொண்ணு இல்லைன்னு சொல்லி அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ணாலும் நான் உங்க பொண்ணுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. நான் உங்க கூட இந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறத விட உங்க பொண்ணா நான் இங்க இருக்கணும். அதனாலதான் நான் ஸ்டே வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பாவை விட்டு பொண்ணு பிரிய கூடாதுன்னு ஸ்டே வாங்குறது தப்பா? ஆசை இருக்கிற மாதிரி நாடகம் போடுறது என்கிட்ட வச்சுக்காது. உன் நாடகத்தை நம்பி ஏமாந்த காலம்லாம் போயிடுச்சு. பெரியப்பா ப்ளீஸ், நான் இந்த வீட்ல உங்க கூடயும் பெரியம்மா கூடயும் எப்பவும் இருக்கணும்னு தான். உன் நடிப்பெல்லாம்
இதோ நிக்கிறா பாரு, ஏமாந்தவ, இவகிட்ட வச்சுக்கோ. நீ ஸ்டே வாங்கிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வக்கீல் சார், இவ என்ன பண்ணாலும் நான் ஃபைல் பண்ண கேஸ மாத்திக்க போறது இல்ல. நம்ம சைட்ல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே நீ எதுவும் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் மாயா வாங்கின ஸ்டேக்கு ஹியரிங் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் பார்க்கறேன். இவளை என் பொண்ணு இல்லைன்னு அறுத்தறிஞ்சே ஆகணும். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, எனக்கு நீங்க வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதை மட்டும் பண்ணாதீங்க. ஏய், உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாரு? எனக்கு உன் மேல எந்த உரிமையும் இல்லை. ஒரு காலத்துல நான் உன்னை என் சொந்த பொண்ணா பார்த்தேன். என் சொந்த பொண்ணை விட ஒரு படி மேல கூட உன்னை நான் பார்த்தேன். ஆனா அதுக்கு நீ பல தடவை முட்டாளாக்கிட்ட. எப்பவுமே என் மனசுல உனக்கு இடம் இல்லை.